இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு விழா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தைப்பூசம். இந்த தைப்பூசம்ங்கிறதுலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கால விதி அடங்கியிருக்கு. அதாவது தை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, முருகனுக்கு கொண்டாடுகின்ற விழாவாக இந்த தைப்பூசத்தை கொண்டாடி இருக்கின்றார்கள். தைப்பூசத்தினுடைய ஒட்டுமொத்த நோக்கமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாறி போயிருக்கு. அது பெரிய கேளிக்கையாக இருக்கு. பசங்க என்ன பண்ணுறான், ஒரு பையன் மேலே கையை வச்சுக்கிட்டு இன்னொரு பையன் கை மேலே வச்சுக்கிட்டு அப்படியே சிக்கு புக்கு ரயில்னு அப்படியே ஓட்டிகிட்டு போகிறான். கூட்டத்தில் போய் பெண் பிள்ளைகளை தொல்லை பண்ணுறதும், அப்புறம் அங்கே விற்கப்படுற பண்டங்கள் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நயாண்டி பண்ணுறதும், கேலி பண்ணுறதும், அப்புறம் சினிமா பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நடனம் ஆடுறதும், அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கு விற்கின்ற பொருட்களை வாங்கி அப்படியே சுற்றி திரியிறதும், இப்படி இந்த தைப்பூசங்கிறது அதனுடைய அடிப்படையான நோக்கத்திலிருந்து இன்றைக்கு விலகி விட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை மாற்றணும். அப்போ தைப்பூசத்துக்கு என்னத்தாங்க பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே போயிடுவாங்க. கோலாலம்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர் முடிஞ்செல்லாம் செத்து கிடக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே ஒரு பேப்பரோ அல்லது எதாவது போட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க 3 நாளைக்கு. இரவில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போரில் மாஞ்சி கிடக்கிற மாதிரி படுத்து கிடப்பாங்க. அப்படித்தான் தைப்பூசம் கொண்டாடுறதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அப்போ தைப்பூசத்தை என்னையா பண்ணுறது? கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ரதத்தோட நடந்து போகிறேன்னு சொல்லி சும்மா நான் ஏதாவது ரதத்தோட போகிறேன்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டு, அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காருங்களா அப்படின்னு, அந்த கதையை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ஏதாவது கதை பேசிட்டு ரதத்தோட போயிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. தைப்பூசத்தில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தைப்பூசத்தினுடைய அடிப்படையான செய்தி என்னன்னா, தை மாதத்தில் அந்த பூச நட்சத்திரத்தில் நாம் இறைவனுக்கு அபிஷேக பொருள்கள் அல்லது திருமஞ்சன பொருட்களை கொண்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இதுக்கு பின்னால ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தினா, இடும்பன் என்கின்ற ஒரு முருகன் அடியாரை பற்றிய செய்தி இருக்கின்றது. அந்த இடும்பன் என்ன செய்திருக்கிறாரு, அவர் மலை மேல இருக்கின்ற அந்த முருகனுக்கு ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில் 4 மணிக்கு இருட்டுல, இன்னும் விடியறதுக்கு முன்னால மலை மேல இருக்கின்ற முருகனுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு, பாலும் தண்ணியும், ஒரு சொம்புல பால் இன்னொரு சொம்புல தண்ணீர், அதை கைகளில் எடுத்துக்கிட்டு மலை பாறைகள் மேல போயிருக்காரு. பனி விழுந்திருக்கும் இல்லைங்களா, அதனால பல முறை வழுக்கி விழுந்திருக்காரு, காயெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதோட 2 கையில் இப்படி பாலையும் தண்ணீரை எடுத்துட்டு போறது சிக்கலா இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு குச்சி, கவட்டைன்னா முன்னாடி இப்படி இருக்கும் பாருங்க, முன்னுக்கு பின்னாடி 2 பக்கம் உள்ள ஒரு கவட்டை குச்சி எடுத்து அதில் சொம்ப செருகி கொடிகளால் கட்டி மேலே அந்த காண்டா மாதிரி எடுத்துட்டு போயிருக்காரு. அதுதான் காவடின்னு பேர். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, மேலே இருக்கின்ற அந்த இறைவனுக்கு திருமஞ்சனம் மாட்டுவதற்கு கொஞ்சம் பாலையும் தண்ணீரையும் இந்த காவடிங்கிற வகையில் கொண்டு போயிருக்கிறார். அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அவருடைய பக்தியை மெச்சி ஒரு நாள் முருகப்பெருமான் தோன்றி, அதாவது குறிப்பா ஒரு தை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரத்தில் அவருக்கு அருள் புரிந்தாருங்கிற செய்தி நமக்கு தெரியுது. இப்ப நாம என்ன செய்யறோம், தைப்பூசத்தன்று இறைவா இடும்பனுக்கு நீ அருள் புரிந்தது போல நாங்களும் என்ன செய்யறோம், உனக்கு இது போன்று காவடி எடுத்து கொண்டு வருகின்றோம் அல்லது திருமஞ்சன பொருட்களை எடுத்து வருகின்றோம், அதை பெற்றுக்கொண்டு நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும், உன் திருவருளை கொடுக்க வேண்டும் என்றுதான் தைப்பூசம் கொண்டாடினார்கள். அதுக்கு என்ன பண்ணாங்க, பால் கொண்டு போனாங்க, பழச்சாறு கொண்டு போனாங்க, கருப்பஞ்சாறு கொண்டு போனாங்க, இன்னும் மலர்களை கொண்டு போனார்கள். இப்படி என்ன பொருட்கள் எல்லாம் திருமஞ்சனத்துக்கு பயன்படுத்தினாங்களோ அதெல்லாம் கொண்டு போய் இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்தார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோளாறா இருக்கு. ஆளுங்க என்ன பண்றாங்க, எலுமிச்சம்பழத்தை முள்ளுல மாட்டி உடம்புல முள்ளுல மாட்டிக்கிட்டு போறாங்க. பறக்கும் காவடின்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, இந்த தசாவதாரம்னு ஒரு படம் பார்த்தீங்களே, அது போல உடம்புல முள்ள மாட்டி அப்படியே ஒரு கொக்கியில் அப்படி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம அடிப்படையில் பார்த்தோம், தைப்பூசத்தில் முருகனுக்கு திருமஞ்சனம் தானே கொடுக்கணும், இவர் தொங்கிட்டு இப்படி போறாரு, இதனால என்ன அபிஷேக பொருள் கொடுத்தாரு, ஒன்றும் கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா கத்தி அப்படியே மாற்றி 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 அது மேலே வச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க. அவர் அபிஷேக பொருள் கொடுத்தாருங்களா, கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா அப்படி முள்ள முதுகில் மாட்டி 2 பேர் பின்னால் அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது என்ன வகையில் திருமஞ்சனத்தை கொடுத்துச்சு, ஒன்றும் கொடுக்கலையே.
இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படி தோளில் ஒரு அருவா கத்தியை வச்சுக்கிட்டு இந்த கையில் சுருட்டை வச்சுக்கிட்டு இப்படியே வெறிச்சு பார்த்து இங்கிட்டும் 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 இங்கிட்டுமா அதில் வேற இடையில சாட்டை எடுத்து வேற இந்த கௌபாய் படத்தெல்லாம் வருவாருங்களே ஐ சாப்பரில் அந்த மாதிரி இப்படி வீசிக்கிட்டு போறார். அது எந்த வகையில் நம்ம இறைவனுக்கு திருமஞ்சனத்துக்கு உதவியா இருக்கு? சொன்னா உங்களுக்கு சொல்லுன்னு கோபம் வரும் சில பேருக்கு. உண்மையா தானே சொல்லி ஆகணும். அதனால நாம என்ன பண்ணக்கூடாது, இந்த தவறை பண்ணக்கூடாது. அன்றைய தினத்துல அமைதியான முறையில் திருமுறைகளை ஓதிக்கொண்டும் மற்ற மற்ற மந்திரங்களை நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டும் இறைவனுக்கு அமைதியான முறையில் இந்த திருமஞ்சன பொருட்களை கொண்டு போய் கொடுத்து இறைவனை வழிபடுவதுதான் தைப்பூச திருவிழா. அது எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. அந்த தைப்பூச திருவிழாவில் எக்காலத்தை கொண்டும் நமக்கு கேளிக்கைக்கு இடம் கிடையாது. அன்றைய முழுதும் இறை சிந்தனையாகவே இருக்க வேண்டும். அப்புறம் இந்த சாமி ஆடுறது அப்படிலாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் அதற்கு தொடர்புடையதே கிடையாது. நம்ம அருளாளர்கள் யாரும் சாமி ஆனதா தெரியல. 63 நாயன்மார்கள யாருக்குமே சாமி வந்ததா தெரியல. நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறேன், இது வரைக்கும் யாருக்காவது முருகன் சாமி வந்து ஆடி இருக்கா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. விநாயகர் வந்து ஆடி இருக்காரா? அதையும் கேள்விப்பட்டிருக்கோம். சரி, ஆடல் அரசன் சிவபெருமான் வந்து ஆடி இருக்காரா? ஆட மாட்டார். அப்ப ஆடலாம் யாருங்க சார் என்னைய மறுபடியும் கேட்குறீங்களா? யாமறியோ பராபரமே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சைவத்தில் அதுக்கு இடம் இல்லை. ஏதோ ஒன்று மற்றொரு மேலே இருந்து ஆடிக்கிட்டு இருக்கு, அது கடவுள் இல்லை அப்படிங்கிறத மட்டும் சைவம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதாவது சில உயிர்கள் என்ன செய்யுமா, மற்ற உயிர்கள் மேலே தொத்தி கொண்டு இறை வழிபாட்டிற்கு போகுமா. அப்படி போவது தான் இந்த அருள் வந்து ஆடுவதுன்னு சொல்றாங்க. அது என்னுடைய கருத்து இல்லை, சைவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன தைப்பூசம்